வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை இலை சட்னி. ரொம்ப சிம்பிள், ஈஸி, 5 நிமிஷத்தில் தான் நம்ம பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். கோவை இலை 10 இதில் எடுத்திருக்கேன். பாருங்கள், 10 இலை தான். கோவை இலையில் 10. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பொடி. உங்களுக்கு வந்து எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. ஏன்னா நான் இட்லி பொடியிலே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா கொஞ்சம் உப்பு. ஆனால் கொஞ்சம் கோவை இலை, தேங்காய் இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் உப்பு தேவைப்படும். அதனால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேங்காய் அரை மூடி, தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை, அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காவை நல்லா அரைச்சாச்சு. கோவை இலை சட்னிக்கு தேவையான அளவு கோவை இலை போட்டுக்கோங்க. நான் ஒரு 10லேருந்து 12 வரைக்கும் போடுறேன். பாருங்கள், நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி பொடி 1 ஸ்பூன். இங்கே பத்தலை அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா காரத்துக்கு எல்லாமே இதுதான் நம்ம போடுறோம், வேறு எதுவும் ஆட் பண்ணல இல்லையா. அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா ஃபைனாக சூப்பராக அரைச்சாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நான் ஒரு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றினா போதும். கடுகு பொரிச்சிருச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. கோவை இலை சட்னி சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம வறுக்கவோ இல்லை ஃப்ரை பண்ணவோ இல்லை வேக வைக்கவோ இதெல்லாம் தேவையே இல்லை. அப்படியே பச்சையாக போட்டு நம்ம அரைக்க வேண்டியது. என்னுடைய முழுமையான சத்து நமக்கு அப்படியே கிடைக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து புதுசாக வந்து ஃபேஸ்புக் ஆரம்பிச்சிருக்கேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். டெய்லி என்னோடய வீடியோ 2:15 வரும். கண்டிப்பாக பாருங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.